Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். தேமுதிக மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைப்பு ரீதியாக 84 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் கட்சியில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தேவையான நிதி செலவை எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த மாதம் 28ஆம் தேதி தேமுதிகவின் நிறுவனர் திரு விஜயகாந்த் அவர்களின் 2வது நினைவு தினம் வருகிறது. அதை எவ்வாறு அந்த நினைவு தினத்தை அனுசரிப்பது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த ஜனவரி மாதம், அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி மாநில மாநாடு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொறுப்பேற்ற பின்பு முதல் முறையாக நடைபெறுவது. அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது எவ்வாறு என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக விளங்கிய தேமுதிக மீண்டும் அதே இடத்தில் கொண்டு வருவதற்கு எதுபோன்ற ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்தும் கருத்துக்கள் கேட்கப்படுகிறது. மேலும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி கட்சிகள், எந்த அணிகளுடன் கூட்டணி கட்சிகள் வைப்பது என்பது குறித்தும் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் வாரியாக கருத்துக்கள் கேட்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி ராமச்சந்திரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.